அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இதய சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கும் மூளையில் பக்கவாதம் மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கும் முக்கியமான காரணமாக இருக்கிறது பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த அழுத்தம். ஸோ பிபி அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்கிறாங்க. ஸோ இந்த பிபிக்கு மாத்திரை ஒரு மாத்திரையில் ஆரம்பித்து 2 மாத்திரை ஆனாலும் கூட அப்பப்போ எனக்கு பிபி கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உணவில் கண்டிப்பாக நீங்கள் தவறு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நான் சொல்லக்கூடிய இந்த 5 விதமான உணவுகளை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் சேர்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிபி அழகாக குறையிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான். ஸோ இதை நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய பிபியை குறைச்சிக்கலாம். அதன் மூலமாக இதய சம்பந்தமான பிரச்சனைகள், மூளையில் உண்டாகக்கூடிய பக்கவாதம், சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வராமல் தடுத்துக்கலாம். முக்கியமாக நல்ல இரவு தூக்கமும் இருக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிபி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அது தனியான ஒரு நோய் கிடையாது. நம்ம உடம்புக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கிறதோட ஒரு வெளிப்பாடாக தான். நீங்கள் தொடர்ந்து மனக்கவலையோடு இருக்கீங்க, சரியான இரவு தூக்கமே இல்லை அப்படின்னா இந்த மனதுனால கூட உங்களுக்கு பிபி அதிகரிக்கலாம். 2வது, தொடர்ந்து நீங்கள் வெளியிலே சாப்பிட்றீங்க, இல்லை ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிட்றீங்க, பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றீங்க, அதிகமாக உப்பு சேர்ந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் சில மாற்றங்கள், சோடியத்தோட அளவு அதிகமாகும்போது ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸ்னால உங்களுடைய ரத்த அழுத்தம் அதிகரிக்கலாம். 3வது, ஏதாவது ஒரு உடல் வலி இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேக் பெயின் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த பேக் பெயினோட அன்றாட வேலைகளை நான் செய்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு தோள்பட்டை வலி இருக்குது, இல்லை ஒரு அல்சர் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது. இது டெய்லியுமே எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி உடல் ரீதியான சில உபாதைகள் இருந்தாலும் அதனுடைய வெளிப்பாடாக உங்களுக்கு பிபியோட அளவு அதிகரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கலாவோ இல்லை கெமிக்கலாவோ இல்லை மென்டலாவோ இந்த 3 இடங்களில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா பிபி அதிகரிக்கலாம். இதற்கு நான் சொல்லக்கூடிய இந்த உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. முதல் உணவு என்ன அப்படின்னா, பூண்டு எலுமிச்சை சாறு கூட தேன் கலந்த பானம். இந்த பூண்டை லைட்டாக நீங்கள் நசுக்கிட்டு அதுலேருந்து சாறு எடுத்துக்கோங்க. சாறு எடுத்து அது கூட எலுமிச்சை சாறு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு வெது வெதுப்பான வெந்நீர் சேர்த்து, உங்களுக்கு சர்க்கரை வியாதி இல்லைன்னா தேன் கலக்கலாம். ஸோ இந்த ஒரு பானத்தை காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த பூண்டு அப்படிங்கிறது நாட்டு பூண்டாக இருந்ததுன்னா இன்னும் சிறப்பு. இந்த பூண்டில் இருக்கக்கூடிய அலிசின் அப்படிங்கிற வேதிப்பொருள் நம்மளுடைய இரத்த நாளங்களை தளர்வுபடுத்தி பிபியோட அளவை குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சை சாறில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி, அதே மாதிரி இந்த பூண்டில் இருக்கக்கூடிய சல்ஃபர் சேர்ந்த சில வகையான கெமிக்கல்ஸ் நம்மளுடைய கெட்ட கொலஸ்ட்ரால், முக்கியமாக இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இரத்த குழாய்களுக்குள்ள ஆக்சிடேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடந்து தான் அது இரத்த குழாய்களுக்குள்ளே போய் கொழுப்பு படிய ஆரம்பிக்கும். அந்த ஒரு ப்ராசஸை இது குறைக்குது அப்படிங்கிறது ஆய்வறிக்கைகள் சொல்லியிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த தேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ப்ரிசர்வேட்டிவ். அது மட்டும் இல்லாமல் அது நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களையும் அது கொடுக்கும். இது ஒரு காயக்கற்பமும் கூட. ஸோ இந்த 3ம் சேர்ந்த ஒரு கலவையை காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்களுடைய கெட்ட கொலஸ்ட்ரால் குறையிறத பார்க்கலாம். அதே மாதிரி பிபியோட அளவும் குறையிறத பார்க்கலாம். செரிமானம் நல்லா இருக்கும், நல்ல இரவு தூக்கமும் வரும். 2வது, செம்பருத்தி பூ சீரகம் சேர்ந்த டீ. இந்த செம்பருத்தி ஒற்றை செம்பருத்தியாக எடுத்து அதனுடைய இதழ்களை மட்டும் நம்ம எடுத்து ஜீரகம் சேர்த்து எலுமிச்சை சாறு சேர்த்து டீ மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அப்படியே நம்ம டீ எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு செரிமான கோளாறுகளோட பிபி அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த செம்பருத்தி டீ எடுக்கும்போது அவங்களுடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள், அல்சர் சம்பந்தமான விஷயங்கள் சரியாகும். சீரகம் அப்படிங்கிறது நம்முடைய மனதுக்குமான ஒரு உணவுப் பொருள். ஸோ இது 2ம் சேர்ந்து டீ எடுத்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின், அதாவது அந்த நிறமிக்கான காரணம் அப்படிங்கிறது ஆந்தோசைனின் அப்படிங்கிற வேதிப்பொருள். இந்த ஆந்தோசைனின் நம்மளுடைய இரத்த நாளங்களை தளர்வுபடுத்தி நமக்கு பிபியை குறைக்கும். ஸோ இந்த ஒரு செம்பருத்தி
பூ அது கூட வந்து சீரகம் சேர்ந்த டீ வந்து நம்ம எடுத்துக்கலாம். 3வது கரிசாலை அது கூட வந்து சீரகம் சேர்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த கரிசாலை அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான காயகற்ப மூலிகை. அது நம்ம கல்லீரலை வந்து பலப்படுத்தக்கூடியது. உடல்ல தேவையில்லாத கழிவுகள் வந்து தேங்க ஆரம்பிக்குது அப்படின்னாலே நமக்கு இந்த இரத்த நாளங்கள் வந்து சுருங்க ஆரம்பிச்சு அதனுடைய ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகரித்து பிபி வந்து அதிகரிக்கலாம். ஸோ கல்லீரல் தான் எல்லாத்துக்கும் முக்கியமானது. அதுலேயும் இந்த கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை முக்கியமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுனால பிபியோட அளவை குறைக்குது அப்படிங்கிறதும் ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்லுது. ஸோ கரிசாலை வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்னா நல்லது. அதை வந்து நம்ம டீ மாதிரி சீரகம் சேர்த்து வந்து நம்ம தயாரிக்கலாம். இல்லை அப்படின்னா கரிசாலை பொடி வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து அதை பாலோடையோ இல்லை வெது வெதுப்பான வெந்நீரோடையோ இல்லைன்னா தேனோடையோ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது உடல் எடையும் வந்து குறைக்கும். முக்கியமாக இந்த கரிசாலை வந்து கஃபத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து அதற்கு உண்டு. ஸோ உடல் எடையும் கெட்ட கொலஸ்ட்ராலையும் வந்து குறைக்கிறதுனால கரிசாலை சீரகம் சேர்ந்த டீ இல்லைன்னா கரிசாலை பொடியை நம்ம வெது வெதுப்பான வெந்நீரோட சேர்த்து எடுத்துக்கும் போது பிபியோட அளவு நல்லா குறையிறத வந்து பார்க்கலாம். 4வது சர்பகந்தா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சர்பகந்தா அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். இதை நம்ம பொடி பண்ணி ஒரே ஒரு சிட்டிகை அளவு வெது வெதுப்பான வெந்நீரோட இல்லைன்னா பாலோட கலந்து வந்து எடுத்துக்கலாம். இந்த சர்பகந்தால ரிசர்பைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்குது. ஸோ இந்த வேதிப்பொருள் வந்து நம்முடைய இதய துடிப்பை ஒரு நார்மலான அளவுக்கு வந்து கொண்டு வந்து அதே மாதிரி நம்முடைய நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி நல்ல இரவு தூக்கத்தையும் கொடுக்கக்கூடியது. ஸோ இதையும் வந்து அதிகமாக தொழிச்சு அதனுடைய தசைகள் எல்லாமே செயலிழக்கக்கூடிய ஒரு நிலை வரைக்கும் கொண்டு போகாமல் நம்ம நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துறதுனால மன அழுத்தத்தினால இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த சர்பகந்தா பொடியை ஒரே ஒரு பிஞ்சு தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு மேலே வந்து எடுத்துக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம பிபியோட அளவு நல்லா குறையிறத வந்து நம்ம பார்க்கலாம். 5வதாக பீட்ரூட் சாறு. இந்த பீட்ரூட்டில் வந்து நைட்ரேட்ஸ் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து இருக்குது. இது நம்ம இரத்த குழாய்களுக்குள்ளே போய் நைட்ரிக் ஆக்சைடாக மாறுறதுனால இரத்த குழாய்களுடைய அந்த சுவர்கள் வந்து தளர்வடைய ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த பீட்ரூட் சாரோட இஞ்சி அது கூட நெல்லிக்காய் சாறு இது 3ம் சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இஞ்சி செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். முக்கியமாக இந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து இரத்த நாளங்களுக்குள்ள இன்ஃப்ளமேஷன் உண்டாகிறத வந்து குறைக்கும். எப்படி நம்ம இரத்த நாளங்களுக்குள்ள கொழுப்பு படியும் அப்படின்னா வெறும் கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால மட்டும் படியாது. இரத்த நாளங்களுக்குள்ள ஏதாவது கீறல் உருவாகிறது ஒரு சிராய்ப்பு உருவாகுது அப்படின்னா தான் அங்கே போய் கொழுப்பு வந்து படிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சிராய்ப்போ இல்லை காயங்களையோ வந்து உருவாகாமல் தடுக்கிறது தான் இந்த இஞ்சியும் கூட. இது கூட நெல்லிக்காய் சாறும் நம்ம எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி சத்து பாலிஃபினால் இது எல்லாமே நம்முடைய இரத்த நாளங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவையும் வந்து குறைக்கும். இந்த ஒரு ஜூஸும் காலையில் நம்ம வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிபியோட அளவு கொலஸ்ட்ராலோட அளவு நல்லா குறையிறத வந்து பார்க்கலாம். இந்த 5 உணவுப் பொருட்களையும் நீங்கள் ரெகுலராக வந்து எடுத்துக்கோங்க. இல்லை அட்லீஸ்ட் ஒரு 2 உணவுப் பொருளாவது நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய பிபியோட அளவு நல்லா குறையிறத வந்து பார்க்கலாம். அது கூடவே உங்களுடைய கொலஸ்ட்ராலும் குறையும். இரத்த நாளங்களும் வந்து பாதுகாக்கப்படுறதுனால இதய சம்பந்தமான பிரச்சனைகள் மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் சிறுநீரகம் மாதிரியான பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கலாம். இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறவங்க ரக்ஷக் கேப்சூல்ஸும் பயன்படுத்தலாம். ஸோ இன்னைக்கு பிபியை குறைச்சி நம்ம இதயத்தையும் மூளையையும் பாதுகாக்கக்கூடிய உணவுப் பொருட்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.